நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலை மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியை ஒரு பிணை கைதியாக பிடித்துக் கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய அதிமுகவை முன்னுக்கு கொண்டு வராது, 3ஆம் இடத்திற்கு தான் கொண்டு வரும். நீங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாயை அவர்கள் உருவாக்குகிறார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான என்டிஏ அலைன்ஸ் என்று கொண்டு வரும். இந்த என்டிஏ அலைன்ஸை வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள முடியாது என்பது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். இந்த தேர்தலில் வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். நயனார் நாகேந்திரன் ஒரு மாநில கூட்டத்தில் பேசுறாரு, 2026 நமக்கு இலக்கு. போன வாரம் வரை என்ன சொன்னாரு? எடப்பாடியின் தலைமையை ஏற்க முடியாது, என்டிஏக்கு நான் வரேன், அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்காக நான் கட்சி தொடங்கினேன், நாங்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம், துரோகி பழனிசாமி என்றுதான் சொன்னார். திடீரென்று அவர் இங்கே போறார். ஒரே ஒரு காரணம், அவருக்கு விட. அடுத்து அமித்ஷா இங்க 2 நாள் இங்க தமிழ்நாட்டிலே முகாமிட்டு இருக்கிறார். முகாமிட்டு அன்புமணிக்கு ஒரே ஒரு அழுத்தம் தான், சிபிஐ வழக்கு மேற்கொள்ள அப்பாவை தள்ளி விட்டு ஓடுகிறார். ஓடி போய் எடப்பாடியிடம் சரண். எடப்பாடியே சரணானது எப்படி? தினகரன் அவர் மனசாட்சிக்கு தெரியும், அவர் விரும்பிய கூட்டணியா கிடையாது, விருப்பம் இல்லாத கூட்டணி. எதிர்ப்பு அரசுகளை மிக கடுமையாக எடப்பாடியை விமர்சித்து விட்டு இணைந்துட்டாரு சார். என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறாங்க பத்திரிகையாளர். ஏன் சொல்ல வேண்டியதான எடப்பாடி? அதான் உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியுமேங்கிறாரு, சொல்ல வர முடியல. அமமுக என்ற கட்சியை உடைக்க வச்சு அவருக்கு ஊக்கம் கொடுத்து எடப்பாடிக்கு எதிராக கும்பு செய்து விட்டதும் பாஜக தான். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்த சொல்லி அன்றைக்கும் சரி 2வது யுத்தத்தை நடத்த சொல்லி அறிவுரைகள் சொன்னதும் பாஜக தான். அதிமுகவை சுக்கு சுக்காக நொறுக்கி ஒன்றாக அதிமுக இருக்கக்கூடாது, நீ தனித்தனியா இரு, ஆனா என்டிஏக்குள்ள வா. இப்பொழுது கூட அமமுக கூட்டணிக்கு போகிறது, அமமுக அதிமுக இணைகிறது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு குழுவினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மருது அழகராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். என்டிஏ அலையன்ஸ் எந்த ஒரு பார்ட்னருமே வரல, ஏப்ரல் மாதமே கூட்டணி வச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் கடுமையான விமர்சனம் வச்சாங்க. 3 காரி மாறி போய் வச்சாரு, கூட்டணி வச்சாரு, ஒரு பொருந்தா கூட்டணி, ஒரு நிர்பந்த கூட்டணி, நிர்பந்த திருமணம், இப்படிப்பட்ட கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இப்பொழுது முழக்கங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் எங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி என்டிஏ லீடர்ஸ் தான் சொல்றதை பார்க்குறோம். ஸோ எலித்தவள நட்புங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தோம். டிடிவி தினகரன் ஒரு வேலையை அங்கே சேர்ந்தால், இப்போ அவருமே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துட்டாரு. ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாங்க. நாளை தினம் பிரதமரும் தமிழகம் வர இருக்கிறாரு. அங்கு எல்லா தலைவர்களும் ஒரு சேர இருந்து அந்த ஃபார்மேஷனை வெளிப்படுத்த போறாங்க. ஸோ ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கும் போலே உங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இல்லை, என்னை பொறுத்தவரை நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலை மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியை ஒரு பிணை கைதியாக பிடித்துக் கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய அதிமுகவை முன்னுக்கு கொண்டு வராது, 3ஆம் இடத்திற்கு தான் கொண்டு வரும். காரணம், 2ஆம் இடம் என்பது அவர்களின் இலக்கு. தமிழகத்தினுடைய அரசியலை திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு சித்தாந்த போராக தொடங்கி திமுக vs என்டிஏ என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறாங்க. கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் என்று எடப்பாடி சொல்கிறார். அப்படி என்றால் கூட்டணி பேச்சுவார்த்தை யார் செய்யணும்? எடப்பாடி பேசணும். எடப்பாடியை தான் தலைவர்களாக சந்திக்கணும், எடப்பாடி தான் அறிவிக்கணும். ஆனால் பிரதான கட்சி வருகிறது, பெரிய கட்சி வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பாமகவிலிருந்து ஒரு சிறு துண்டு, ஒரு பிளவு கட்சியாக அன்புமணி வந்தார், அவர் வந்தார். அதுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஒரு பிளந்து வெளியே போன, மிக கடுமையாக தூக்கிலிட்டுக் கொள்வேன் நான் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை விட நான் தூக்கிலிட்டு கொண்டு செத்து போவேன்னு சொன்னார் டிடிவி தினகரன். அவர் இப்போ இங்கே திரும்பி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் ஆஸ்தான வித்வான்கள் தான், தனிமனித கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ், மற்ற இயக்கங்கள் எல்லாம். நீங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாயை அவர்கள் உருவாக்குகிறார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான என்டிஏ அலைன்ஸ் என்று கொண்டு வருகிறார். இந்த என்டிஏ அலைன்ஸை வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள முடியாது என்பது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். இந்த தேர்தலில் வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். இதை இன்னும் நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா, நயனார் நாகேந்திரன் ஒரு மாநில கூட்டத்தில் பேசுறாரு, 2026 நமக்கு இலக்கு இல்லை,
நமது இலக்கு 2029 சொன்னாரா இல்லையா? ம். திரு முருகன் அதையே சொன்னார். திரு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இந்தியா டுடேனுடைய ஒரு அறிவியல் அரசியல் கருத்தரங்கத்தில் பேசும்போது மிக பலமாக, மிக வலுவான வாக்கு வங்கியோடு திமுக பலமாக இருக்கிறது என்று சொன்னார். எடப்பாடி அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது வடபழனியில். நமக்கு இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி முக்கியம் இல்லைன்னு சொல்லி பேசினார். ஆக இவர்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த பலவீனமான அணியை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு அருகே கூட நெருங்க முடியாது என்பது தெரியும். ஒரு மாயையை உருவாக்குவதற்கு போட்டு அழைப்பு எடுத்துட்டு இருக்காங்க ஊடகங்கள் துணையோடு, பரபரப்பை ஊட்டி அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, பியூஷ் கோயல் வர்றாரு அப்படின்லாம். இந்த கூட்டணிகளால் திமுகவை எதிர்கொள்ள முடியாது. இது 2 விஷயம் நீங்க குறிப்பிட்டதுல. பாஜக ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியினுடைய பார்வையாக அவ்வாறு இருந்திருக்கலாம். 26 சட்டமன்ற தேர்தல் தேசிய கட்சி என்பது லோக்சபா தேர்தலை நம்ம முன்னிலைப்படுத்தி நம்ம செல்லணும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தி இருக்கலாம் தன்னோட தொண்டர்களுக்கு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்படிப்பட்ட குரல் எழுப்பப்பட்டது இல்லையா? 26 என்பது தேவையில்லை, 29 தான் நமக்கு முக்கியம் என்பது காங்கிரஸ் கட்சியிலிருந்து எத்தனை பேர் ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருக்காங்க, என்னால எடுத்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு குரல் இல்லையா? 2வது, பொருந்தா கூட்டணி என்ற ஒரு உதாரணத்தை டிடிவி தினகரன் அவர்களுடைய இணைப்பு சம்பந்தமாக நீங்கள் கூறினீர்கள். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இதே காங்கிரஸை நம்ம எடுத்துக்கொள்வோம். கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று தானே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடந்த காலத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சாதிக் பாட்சாவினுடைய மரணத்தின் முதல் ஈழப்படுகொலை வரை எத்தனை விவகாரங்களில் கடுமையாக விமர்சனம் செய்தவர் கலைஞர் அவர்களையும் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும். அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்துடுறீங்க. அவங்களும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு சிங்கிள் அஜெண்டாவில் அவங்க இணைகிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு சங்கடம்? இல்லை, நீங்க 2 விஷயத்துல நான் மாறுபடுறேன். காங்கிரஸிலிருந்து சில அடிமட்டத்தில் உள்ள ஆட்கள் அல்லது இடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இவர்கள் ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. அதுவும் தேர்தல் நேரங்களில் கூடுதல் இடங்களை பெறுவதற்காகவோ அல்லது மாற்றுக் கட்சிகளுடைய தூண்டுதலாலவோ இந்த கூட்டணியிலே ஒரு பிளவை உருவாக்குவதற்கு ஒரு பிளவுவாதத்தை சில பேர் பேசுவார்கள். ஆனால் அது வேறு. ஒரு மாநில தலைவர் புதிதாக நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்ட உடனேயே பேசுகிறக்கூடிய பேச்சில் ஒரு மாநில தலைவர் நமக்கு 2026 இலக்கல்ல. அதுவும் எப்பன்னா அதிமுகவோடு எடப்பாடியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து விட்டு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலக்கு 2026 இல்லை என்று சொன்னால் எதற்கு கூட்டணி? அப்ப வெற்றிக்கு சாத்தியம் இல்லை என்பது அவர்களுக்கு புரிகிறது. நான் அதை சொல்கிறேன். அடுத்து விமர்சனங்கள் அது வராம இருக்காது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வரும், கூட்டணிக்குள் வரத்தான் செய்யும். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இருக்குல்ல, அகில இந்திய தலைமைக்கோ இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கோ பிணக்கல்ல. நீங்க 2009 ஈழத்தில் நடந்த விவகாரம் சொல்றீங்க. அது அசாதாரணமான சூழ்நிலை. ஒரு மிக பெரும் இன அழிப்பு நடந்த போது அன்றைக்கு இந்த தேசத்தில் இருந்த ஆளும் கட்சியான காங்கிரஸ் போதிய அளவுக்கு உதவில்லை என்கின்ற கலைஞருக்கு வருத்தமோ அல்லது கலைஞர் மீது ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்களிலோ அவர்கள் செய்த தவறு, அவர்கள் உதவாத காரணத்தால் பாவங்களை நாம் சுமக்கிறோம் என்கின்ற வருத்தத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் இது போல ஒரு தலைமை பலவீனமாக இருக்கிறது என்பதை எடப்பாடியின் பலவீனமான தலைமையை உருவாக்கியதும் பாஜக, உருவாக்கிய அந்த பலவீனமான தலைமையை சிறைபிடித்துக் கொண்டு பொருந்தா கூட்டணி என்று சொல்வதற்கு காரணம் 2 விஷயம்தான். கொள்கைகளிலே முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட்டணியில் சேர்வார்கள். ஆனால் ஒரு கட்சியை வழக்குகளை காட்டி மிரட்டி பிடிப்பது. வர்ற 18ஆம் தேதி ஒரு வழக்கு வருது, திரு டிடிவி தினகரன் அவருடைய வழக்கு. போன வாரம் வரை என்ன சொன்னாரு? எடப்பாடியின் தலைமையை ஏற்க முடியாது, என்டிஏக்கு நான் வரேன், அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்காக நான் கட்சி தொடங்கினேன், நாங்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம், துரோகி பழனிசாமி என்றுதான் சொன்னார். திடீரென்று அவர் இங்கே போறாரு. ஒரே ஒரு காரணம், அவருக்கு விலக்கு. அடுத்து அமித்ஷா இங்க 2 நாள் இங்க தமிழ்நாட்டிலே முகாமிட்டு இருக்கிறார். முகாமிட்டு அன்புமணிக்கு ஒரே ஒரு அழுத்தம் தான், சிபிஐ வழக்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. அப்பாவை தள்ளி விட்டு ஓடுகிறார். ஓடி போய் எடப்பாடியிடம் சரணடைறார். எடப்பாடியே சரணடைனது எப்படி? ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நம்ம சொல்லல, 2026 31க்கும் கிடையாதுன்னாரு. மோடியை பிரதமர் ஆவதற்கு ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடியை முதல்வராக பாஜக எப்படி ஏற்றுக்கொண்டது? ஈரோட்ல சம்பந்திக்கு ஒரு ரைடு, ஒரு நாள் ரைடு, அடுத்த நாள் அமலாக்க பிரிவு பத்திரிகையாளர்களுக்கு பிரஸ் நோட் கொடுக்குது. 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது. எவ்வளவு? 750 crores ஏய்ப்பு. அப்ப அதனுடைய மொத்தம் எவ்வளவுன்னு பாத்துங்க. இந்த செய்தி வெளிவந்த அடுத்த வாரம் இரவோடு இரவாக டெல்லிக்கு ஓடுகிறார். 3 கார் மாறுறாரு. அதிமுகவின் பத்திரத்தை கொண்டு போய் அமித்ஷா லால் சேட்டு கடையில வச்சு விட்டு கூட்டணிக்கு பணிந்து ஒதுப்பு கொண்டு வருகிறார். இதைத்தான் சொல்கிறேன். சிபிஐ, இடி
வருமான வரித்துறை, இராணுவத்தை தவிர அத்தனை அமைப்புகளையும் பயன்படுத்தி மிரட்டி பிடித்து இவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்தால் இது பொருந்தாத கூட்டணி தான். ஆனா இவைகள் எல்லாம் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கக்கூடிய காரணங்களாக இருக்கலாம். ஆனால் தேர்தல் கூட்டணி என்று வந்தால் பரஸ்பர தேவைகள், தங்களுக்கு என்ன லாபம் என்றுதான் கருத்தில் கொள்வார்கள். அஇஅதிமுக ரெய்டுகள்லாம் அஞ்சக்கூடிய ஒரு கட்சி அல்ல. அப்ப ஏன் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல முக்கியமான குரூஷியலான தேர்தல் பாஜகவிற்கு மோடி அருகிலே நின்று அவர் மாலை அணிவித்தார். என்டிஏவினுடைய ஒரு மிக முக்கிய பார்ட்னர் என்றெல்லாம் அவர் மார்தட்டி கொண்டார். இங்கு தேர்தல் முடிச்சுட்டு வந்தார் இல்லையா? அப்போ நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். அவர்களுக்கு என்னென்ன தேவை? நீங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்பவும் வழக்கு இருந்தது. ஏன் 2024 பாராளுமன்ற தேர்தலில் டெல்லி வரையும் போய் மோடிக்கு பக்கத்தில் அமர்ந்து 3வது முறையாக மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து கருத்தெல்லாம் தெரிவித்து விட்டு வரதட்சணையை வாங்கிட்டு தாலி கட்டாம தப்பி ஓடி வந்த மாதிரி ஓடி வந்துட்டார். அப்ப ஏன் ஓடினாரு? அப்ப பயப்படலை இல்லை அவருன்னு நீங்க கேக்குறீங்க. அது கிடையாது. அவருக்கு அப்பொழுது தவறான தகவல் தரப்பட்டது. இந்திய அளவில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது, அதனால நீங்க வெளியே வந்துருங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க வெளியே வந்துருங்க. நீங்க வெளியே வந்து பாஜகவோட வெளியே வந்துட்டீங்கன்னா பாஜக வெற்றி பெறாது. தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் எதுவும் இல்லாமல் போய்விடும். நாங்கள் திமுகவோடு சேர்ந்து பெரிய வெற்றி பெற்று விடுவோம், உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு உத்தரவாதம், உறுதியை நம்பித்தான். அப்ப நீங்க இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னா, அவருடைய சுனில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் காங்கிரஸுக்கு கர்நாடகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. துரோகங்களுக்கு எப்பொழுதுமே துணை போகக்கூடிய எடப்பாடி அன்னைக்கு செய்தது ஒரு துரோகம் தான். டெல்லிக்கு போய் உட்காரும் போதெல்லாம் அவருக்கு டெல்லியில போய் உட்கார்ந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் வரப்போகுதுன்ற ஒரு கருத்தாக அவர் எல்லாத்தையுமே அதான் சொல்லிட்டு இருந்தார். அண்ணாமலை சொன்னார், ஏன் இருக்கா எனக்கு இந்த மாதிரி காங்கிரஸ் தான் வரப்போகுதுன்னு எடப்பாடி பேசுறாரு, ஆட்சிக்கு வந்தா தானேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் சரியா தவிர அந்த மேடையில சொன்னாரா இல்லையா? மோடியே பிரதமராக போறது இல்லை, நான் ஏன் வேட்புமனு தாக்கலுக்கு போகணும்னு சொன்னாரா இல்லையா? ஆக அப்பொழுது அவர் மோடியை விட்டு விலகியது, பாஜகவை விட்டு விலகியது வழக்குகளுக்கு பயப்படாம அப்படி கிடையாது. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விடும் என்று கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் முன்கூட்டியே துண்டு போட்டிருக்க அந்த வேலையை பார்த்தாரு. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, முழுக்க முழுக்க சித்தாந்த எதிரிகள் தான் திராவிட இயக்கத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் எங்கும் ஒத்து போகாது. அதனால கொள்கைகளை வச்சதான் கூட்டணி தான், ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்க முடியாது. ஒரே கொள்கைகள் கொண்ட கட்சிகள் கிடையாது. ஆனால் ஒரு மாநில மக்களுடைய நலன், அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி, அந்த மாநிலத்துக்கு ஒரு கட்சிக்கு முன்வைக்கக்கூடிய திட்டங்கள், இவற்றையெல்லாம் பார்த்து தான் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும். இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் 99ல வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாங்க. அன்றைக்கு காரணம், வாஜ்பாய் என்கிற ஒரு நல்லவரின் ஆட்சி 13 மாதங்களிலே கவிழ்க்கப்பட்டதிலே கலைஞருக்கு வருத்தம் இருக்குது. மாற்று கட்சி என்று சொன்னாலும் மதிப்பார் திரு வாஜ்பாய் அவர்களை. அடுத்து இன்னொன்று என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி ஏற்பட்டிருந்தது. இந்தியாவில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை. ஐக்கிய குஜரால் 1989 வரைக்கும் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய குஜரால், தேவகவுடா, மன்மோகன் சிங், சந்திரசேகர் மாத்தி இந்தியாவினுடைய அரசியல் கொலாப்ஸ் ஆச்சு. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு தென்னகத்தின் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு மூத்த தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அரசியலை அப்புறப்படுத்தி வாஜ்பாய் என்கிற ஒரு நல்லவரின் அரசாங்கம் வெறும் 13 மாதத்தில் காரணமின்றி கவிழ்க்கப்பட்டதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் கவிழ்த்தது அதிமுக வேற, தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு கட்சி. அதனால என்ன சொல்றாரு, உங்களோட நான் கூட்டணிக்கு தயார், ஆனால் இந்த போர்ஷன் நீங்க அவசியம் போடுங்க. இது ஆனால் இருவருக்கும் இடையில் உங்கள் கட்சியினுடைய கொள்கைகளில் எங்களுக்கு நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது. நீங்கள் இந்த மதவாத நடவடிக்கைகளை நிறுத்திவிட வேண்டும். சிஐஏ, என்ஐஏ போன்ற சட்டங்கள், காமன் சிவில் கோடு என்கின்ற உங்கள் கனவு, காஷ்மீர் மீது கை வைப்பது, ராமர் கோயில் கட்டுவோம் என்று ஆலயத்தை வைத்து மக்களின் நல்லிணக்கத்தை கெடுப்பது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கட்டுப்பாடுகளாக, நிபந்தனைகளாக வைத்து குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி கொண்டுதான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர்களின் 5 ஆண்டு கால ஆட்சிக்கு துணையாகவும் இருந்தார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அன்னைக்கு ஏன் வச்சாங்கன்னா, அது தேசத்தின் நலன் கருதி. ஏன் இன்னைக்கு இந்த எடப்பாடி ஒண்ணு செய்யட்டுமே, நீட்டுக்கு விலக்கு தர வேண்டும், அப்பதான் உங்களோட கூட்டணி சொல்லுங்க. இன்னொன்னு சொன்னார்ல, சிஐ, நீங்க எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் ஏறி என்ன சொன்னாரு, எங்களை வற்புறுத்தியதால் நான் சிஐஏ, என்ஐஏ சட்டங்களை ஆதரிக்க வேண்டிய துரதிருஷ்ட நிலைக்கு தள்ளப்பட்டோம்னு சொல்றாரு. ஏன் இப்ப சொல்ல வேண்டியதானே, உங்களோட கூட்டணி வைப்பதற்கு, நீங்கள் நானும் கூட்டணி வைக்கிறதுக்கு, இனிமே நீங்க இந்த நீட்டுக்கு விலக்கு கொடுங்க,
சிஏஏ சட்டங்களை திரும்ப பெற்றுங்க, இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? ம். சோ ஆளுமை இல்லாத அடிமைகள். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையிலே என்றைக்கும் சித்தாந்தங்களிலே உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம். அதனால அந்த கூட்டணியையும் இந்த நிலைப்பாட்டையும் ஒப்புமைப்படுத்த முடியாது. உண்மையா நீங்க சாதாரண மக்கள், நான் இப்ப வரல, கார்ல வரும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்க 2 பேர் பேசுறாங்க. ஒவ்வொருத்தரையா பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும். திரு தினகரன் அவர் மனசாட்சிக்கு தெரியும், அவர் விரும்பிய கூட்டணியா கிடையாது, விருப்பமில்லாத கூட்டணி. எதிர்ப்பு அரசுகளை மிக கடுமையாக எடப்பாடியை விமர்சித்து விட்டு நேற்றைக்கு போய் இணைந்துட்டாரு சார். என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கறாங்க பத்திரிகையாளர். ஏன் சொல்ல வேண்டியதானே எடப்பாடின்னு? அதான் உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியுமேங்கிறாரு, சொல்ல வர முடியல அவரால். அது மட்டும் இல்ல, பிரதான கட்சியான பிளவுற்று போன ஒரு பகையாளின்னு சொல்லக்கூடிய பங்காளி வீட்டுக்கு வர்றாருங்க. இவர் தான் சொல்லிட்டார்ல, பங்காளிகள் ஒன்று செய்யணும். பங்காளி ஒன்று சொல்லும்போது யாருங்க வந்து வரவேற்கணும்? பங்காளி எடப்பாடி தானே வரவேற்கணும். கண்டிப்பா வந்துரும். அதுன்னு பாஜக இடையில இடைத்தரகர்கள் வந்து கூடணும்னு வரவேற்கிறாங்க. அவர் வரவே இல்லையே. அவர் வரல, சரிங்க, அவர் வரல. எடப்பாடியினுடைய பிரதிநிதிகள் யாராவது வந்தாங்களா? யாரோ ஒருத்தர், ஜெயக்குமார் அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பிரதிநிதிகள் KP முனுசாமியோ அல்லது தங்கமணியோ வேலுமணி யாருமே வரல. என்ன காரணம்? இதைத்தான் சொல்கிறேன், பொருந்தாத கூட்டணி. ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேச முடியாது. ஒருவர் ஓரிடத்திலும் உள்ளத்தால் கைகோர்க்க மாட்டார்கள். இவர்கள் தலைவர்கள் நிர்பந்தங்களால் சேர்க்கப்பட்டிருக்கலாம், மிரட்டலால் தூக்கி வரப்பட்டிருக்கலாம். நம்ம திமுகவிலேயும் சின்ன அளவுல அப்படி ஒரு மனக்கசப்பு இருக்குதானே செய்யுது. இல்ல, உதாரணத்தை நான் சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நான் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன் என்று வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்தியவர். இப்போ சின்ன அளவுல இருக்கும் போது அது ஒரு பேசுபொருள் ஆகல. இப்போ பிராக்ஷன் ஆயிட்டு இப்போ வந்திருக்கிறாரு அவரு. இல்ல, நீங்க எப்படி எடுத்துங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிளந்து மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தையே நாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்று ஒரு கர்ஜித்த இயக்கம் அதிமுக. ஆனால் காலத்தை அது அந்த நட்பும் அந்த உறவும் எப்படி சரி செய்யப்பட்டு இன்றைக்கு எவ்வளவு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் என்னன்னு கேட்டா, மறந்து கைகோர்த்தால் மனதார கைகோர்ப்பார்கள். உள்ளத்தில் ஒரு அழுக்கை வைத்துக் கொண்டு, உள்ளத்தில் ஒரு திரைமறைவு திட்டங்களை வைத்துக் கொண்டு ஒருவரை அழிக்கின்ற நோக்கம் திமுகவுக்கு இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி திரு பண்ருட்டி வேல்முருகன் சட்டமன்றத்தில் சபாநாயகருடன் மிகப்பெரிய கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. அதுதான் சொல்றேன், இந்த கட்சியில இருந்துகிட்டு இந்த கூட்டணியில அதற்கும் உரிமை தருவார்கள், அதற்கும் இடம் கொடுப்பார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய சில மாவட்ட சில கொடியேற்றலுக்கு சில பிரச்சனை வந்த போது திமுக விமர்சித்தாங்க. உள்ளுக்குள் உரசல்களே இல்லாத கூட்டணி இருக்காது. அதற்காக அடிப்படை கொள்கை சித்தாந்தம் இருக்குல்ல, மதச்சார்பற்ற அணியாக இருந்து மதச்சார்பு கட்சிகளை உள்ளே விடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பார்கள். அதனாலதான் சொல்றேன், இங்கே பிணக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற ஊழல் கூடல் போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய உறவு இருக்குமே தவிர அதிமுகவில் அப்படி இல்லை. ஒற்றுமை என்று சொன்னாலும் அதிலே பொய் இருக்கும். இன்னைக்கு வரை நீங்க கூட்டணி ஆட்சி இல்லை என்று எடப்பாடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் என்டிஏ ஆட்சி என்று அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து முதல்ல கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே முடிவாகவில்லையே. இல்ல, அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலயும் அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை இருக்கு. யாரு பேசுனது? கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா பேசுகிறார். அதிமுகவின் தனித்த ஆட்சி என்று எடப்பாடி பேசுகிறார். இங்க எப்படி எதுவும் ராகுல் காந்தி பேசினார்? செல்வ பிறந்தகை அவர்கள் பேசுறாரு, கிருஷ் யோடங்கர் அவர்கள் பேசியிருக்காரு. என்கிட்ட ஒரு பேட்டி சொன்னாங்க, அவரே ஒப்புதல் வாக்குமூலம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆட்சியில் பங்கு என்பது எங்கள் கனவு, எங்கள் லட்சியம், எங்கள் ஆசை, நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறாங்க. அது தவறு கிடையாது. பிரகடனம் செய்கிறார்கள் அவர்கள், அனைத்து எங்கள் ஆட்சி, அவர்கள் அவருடைய ஆட்சி. இங்க வந்து அதாவது நாங்க இதை கேட்க போறோம், எங்களுக்கு இந்த ஆசை என்று சொல்வார்கள். அது தேர்தல் காலங்களிலே இந்த குரல் ஒலிக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்காக சண்டமாரதம் வெட்டி கொண்டு மாற்று கருத்துக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இங்கே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மிக இயல்பான கூட்டணி, காங்கிரஸோடு இணைந்த கூட்டணி. இந்தியாவே காங்கிரஸை கைவிட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடாமல் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் வென்று கொடுத்த கூட்டணி. அதனால ஒரு நேச்சுரல் அலையன்ஸ்ங்கிற மாதிரி சொல்றீங்க. அதனால இங்கே பிளவுகளுக்கும் பிரச்சனைகள். இப்போ 3 அணி, குறிப்பாக தேமுதிக மற்றும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அதே போல ஓ பன்னீர்செல்வம், இவர்கள் மூவரும் இன்னும் வரை வந்து முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க. இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அரசியலை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்களுடைய நிலைப்பாடு என்பது என்னவாக இருக்க போகிறது என்று நீங்க பார்க்கிறீங்க? அண்ணன் OPS அவர்களை பொறுத்தவரை பாஜகவால் நம்பி நடுத்தருவில் நிறுத்தப்பட்டவர். அவர் மட்டுமல்ல, அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று கடிதம் கொடுக்க வைத்து கட்டாயப்படுத்தியது திருமதி சசிகலாவை பாஜக தான்.
அமமுக என்கிற கட்சியை உடைக்க வச்சு அவருக்கு ஊக்கம் கொடுத்து ம். எடப்பாடிக்கு எதிராக கும்பு செய்து விட்டதும் பாஜக தான். ம். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்த சொல்லி அன்றைக்கும் சரி 2வது யுத்தத்தை நடத்த சொல்லி அறிவுரைகள் சொன்னதும் பாஜக தான். அதிமுகவை சுக்கு சுக்காக நொறுக்கி ஒன்றாக அதிமுக இருக்கக்கூடாது. நீ தனித்தனியா இரு, ஆனா என்டிஏக்குள்ள வா. நீ ஆட்டோல வா, நீ பஸ்ல வா, நீ வேன்ல வா. ம். ஆனா நீங்க எல்லாரும் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ம். எல்லாரும் பாஜகவுக்கு வந்துரு, ம். என்டிஏக்கு வந்துரு. ம். ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணா மட்டும் சேரக்கூடாது. ஓகே. இப்பொழுது கூட ம். அமமுக கூட்டணிக்கு போகிறது. அமமுக அதிமுக இணையவில்லை. புரியுதா உங்களுக்கு? ஆக ஒருத்தர் என்டிஏ அலையன்ஸ்ல கொண்டு வருவாங்க. ஆக இத்திட்டம் என்னன்னா அதிமுக பிளவுற்று கிடக்க வேண்டும். நான் சொன்னது போல எடப்பாடி அதிமுகவை முதலிடத்தில் கொண்டு வருவதற்கு முடியாது என்பதும் தெரியும். முயற்சிக்க வேண்டிய தேவையும் இல்லை என்பது பாஜகவுக்கு தெரியும். ம். எடப்பாடியை 3ஆம் இடத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். 2ஆம் இடத்தை அவர்கள் கைப்பிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒண்ணு. அடுத்து டாக்டர் ராமதாஸ். பன்னீர்செல்வம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் எனக்கு அதுதான், அவர் பாஜகவை மீறி திராவிட முன்னேற்றத்துக்கு வருவார் நான் சொல்ல எனக்கு தெரியல. அப்படி ஒரு துணிச்சலான முடிவு அவர் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் பாரதிய ஜனதா கட்சியை ஒட்டித்தான் அடிதொட்டித்தான் முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஓகே. ஒன்று. அடுத்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலை வியாபிப்பதற்காக அவர்கள் கட்சியை மட்டும் உடைக்க மாட்டாங்க, குடும்பங்களையும் உடைப்பாங்க. மராட்டியத்தில் எப்படி உடைச்சாங்க? தாக்கரே குடும்பத்தை தான் முதல்ல உடைச்சாங்க. ஷிண்டேக்களை உருவாக்குனாங்க. அண்ணனின் தம்பியும் பிரிச்சாங்க. அப்படிதான் அந்த மாநிலத்தை பிடிப்பதற்கு முயற்சித்தாங்க. அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் வடபகுதியில் ஒரு தீர்மான சக்தியாக இருக்கக்கூடிய பாமக முழுமையாக தங்களிடம் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுல ராமதாஸ் அனுபவமிக்கவர். பாஜகவுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடாது என்றால் அவருடைய அரசியல் அனுபவத்தை மதிநுட்பத்தோடு அவர் மிக லாபகமாக கருதினார். அதனால என்ன பண்ணாரு, கூட்டணி வேண்டாம் அப்படின்றத அவர் தடுக்க ஆரம்பித்தார். உடனே அன்புமணி மீதான சிபிஐ வழக்கு, மாட்டு கொட்டைகளுக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை இப்போ கிடப்பிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடி வழக்கு, எல்லா அமலாக்கத்துறை வழக்கு, எல்லா சிபிஐ வழக்கு, எல்லா இன்கம் டேக்ஸ் வழக்கையும் அரசியல்வாதிகள் மீது போட்டு பெண்டிங் வச்சுக்கிறது. தேர்தல் காலங்களிலே அச்சுறுத்தி அவர்களை கூட்டணிக்கு ஆள் பிடிப்பது. அப்படி அன்புமணி அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் ராமதாஸ் அதில் உறுதியாக இருக்காரு. அந்த கட்சி என்னுடையது, சின்னம் என்னுடையது, நான் தான் பாமக என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால் அவர் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுப்பார் என்று சொல்ல போனால் அருள் எம்எல்ஏ போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்களோடு எங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் ராமதாஸ் ஐயாவினுடைய பெறாத பிள்ளை, அப்படித்தான் பாக்குறோம். தேர்தல் சகோதரர், என்னுடைய அனுபவத்தில் ஒன்று சொல்லுவேன். ஒரு தேர்தல் என்று வந்து விட்டால் பல்லாண்டு கால பழைய பகைகள் முடிவுக்கு வரும், புதிய பகைகள் புறப்படும் ஒவ்வொரு தேர்தலையும். அது மாதிரி இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருடலான காலகட்டம் நிறைவு கூட வரலாம். தவறு கிடையாது. ஒற்றுமைப்பட்டால் அந்த பகுதி மக்களுக்கும் அந்த வட மாவட்டங்களில் ஒரு அமைதியும் நிலவுவது, அரசியல் அமைதி நிலவுவது நியாயம் தானே. அது தவறு கிடையாது. தேர்தல் சமயத்துல அப்போ பிணக்குகள் அவிழ்க்கப்படும் அப்படின்னு சொன்னா திமுக பாஜகவுடன் உடன் வைக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்ல. அதாவது சில விஷயங்கள் என்னைக்குமே ஒட்டாது. இப்ப காங்கிரசும் பாஜகவும் கை கொடுக்க முடியாது, திமுகவும் அதிமுகவும் ஒன்றும் சேர முடியாது. அது மேல இது அப்படி சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல் காலங்களில் பழைய பகைகள் முடிவுக்கு வருவதும் பல புதிய பகைகள் புறப்படுவதும் இயல்புதான். அந்த அடிப்படையில் பாமகவுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு திருமா அவர்களுக்குமான ஒரு இணக்கம். உங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் பொது மேடையிலேயே பேசினார். அப்படி நடந்து கொண்டிருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த விவரம் உண்மையே தெரியல. அவருக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு கூடுதல் விவரங்கள் தெரிந்திருக்கலாம், எனக்கு அந்த விவரம் தெரியல. அடுத்து நீ விவரம் சொன்னீங்க, தேமுதிகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடைசியாக முடிவெடுக்கிற கட்சியாகத்தான் நான் இதுவரையும் தேமுதிகவை பார்த்திருக்கேன். எல்லா முடிவுகளிலுமே அதெல்லாம் அவங்க ஆழ்ந்து யோசித்து அவங்க கட்சியினுடைய நலன் கருதி எது சரியான முடிவு என்று எடுப்பார் என்று கருதுகிறேன். நிச்சயமா அவருடைய முடிவு சிறப்பாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லோருமே விரும்புவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர், அவருடைய அணுகுமுறை, அவருடைய அரவணைப்பு அரசியல், எடப்பாடியின் அரசியல் அபகரிப்பு அரசியல், திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அரசியல் அரவணைப்பு அரசியல். அதனால்தான் அதிமுகவிலிருந்து பாருங்க 5 தலைவர்களில் அம்மாட்ட 50 தலைவர்கள் ஒருவர் அந்த வைத்தியலிங்கம் வந்துட்டார். அதிமுகவினுடைய தோற்றுவாய் தொடங்கி உழைத்த அன்வராஜா வந்துட்டார். அம்மாவால் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மாநில உறுப்பினராக இருந்த மைத்திரியன் விட்டார். அம்மாவுக்கு இரவும் பகலும் 20 வருடங்கள் எழுத்தாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்த மருதலை வந்துட்டார். இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நாளும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எடப்பாடி மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவர் மேல ஒரு மரியாதை உண்டு. எப்படின்னா, இந்த அதிமுக பிளந்த போது திமுகவிலிருந்து அதிமுக பிளக்கிறது, உருவாகிறது.
கலைஞரிடம் வந்து எம்ஜிஆர் பிரிகிறார். அப்பொழுது அந்த பிளவை சரி செய்வதற்கு ஒரு பெரும் முயற்சி நடக்குது. பரூக் மராக்காய் பாண்டிச்சேரியில், ஒடிசாவுடைய அப்ப முதலமைச்சர் பிஜி பட்நாயக், இவரெல்லாம் வந்து இந்த அதிமுகவும் திமுக பிளவிடக்கூடாது, இந்தியாவில் பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு மாநிலத்தை பிடித்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் பிளவுற்றால் அது தேசிய அரசியலையே பாதிக்கும், ஒன்று சேரணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. பட் அது அன்னைக்கு சில சூழ்ச்சிகள் அது கைகூடாமல் போய்விட்டது. ஆனால் புண்ணியவன் எடப்பாடிகளுடைய கைங்கரியத்தில் இன்றைக்கு ஒரே திராவிட இயக்கம் திமுக தான் என்கிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக என்பது அது திராவிட கட்சியே இல்லை. அது பியூஷ் கோயலாலும் அமித்ஷாக்களாலும் மோடிகளாலும் தீர்மானிக்கப்படக்கூடிய அது ஒரு பாதி பாஜக. விரைவில் அது முழு பாஜக மாறிவிடும். அதான் மாறுபாடு. நான் சொல்றது உண்மை தம்பி, சத்தியமா சொல்றேன். எந்த ஒரு எஸ்ஐஆர் வந்தது, அதுல எவ்வளவு தூரம் பாஜக அரசு தவறு செலுக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு வார்த்தை கண்டிக்க முடிஞ்சது அவரால். தமிழுக்கு 600 கோடியை 200 கோடியை ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்குறாங்க. மொழியின் மீது பற்று இருந்தால் மொழி போராட்டத்தை 25ஆம் தேதி மொழி போராட்டம், அதிமுக மொழி போராட்டத்துக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம்னு அறிவிப்பாங்க. நான் கேட்குறேன், தமிழுக்கு 200 கோடியும் 10 கோடி தமிழர்கள் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு வந்து 200 கோடியும் ஏறத்தால் செத்து போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி கொடுக்குறாங்கன்னா இதை ஏன்னு அவரால் கேட்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2000 கோடி குறித்து எடப்பாடி பேசுவாரா? பாரதிய ஜனதா கட்சியால் உதய் மின் திட்டம் கொண்டு வந்த நிலைதான் இன்னைக்கு மின் கட்டணங்கள் உயர்ந்ததுக்கு காரணம் இதை பற்றி அவங்க ஏதாவது பேசுவாரா? மாநில உரிமைகளை திட்டமிட்டு பறிக்கிறது பாஜக, அதை கண்டுகொள்ளாமல் கைகட்டி நிற்கிறது அதிமுக என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக என்பது இதெல்லாம் விடுங்க. மதுரையில் இந்து முன்னணி மாநாடு, முருகர் மாநாடு, முருகர் கூட்டம், பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி ஆவணப்பதிவு ஒரு படம் போடுறாங்க. மேடையிலே உதயகுமார், செல்லூர் ராஜு அவங்க கீழே அமர்ந்திருந்தாங்க. பிறகு பிரத்யேகமா வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களா கண்டனம் தெரிவிச்சு? எப்படி அது பிரச்சனை இது வந்தபடி எங்களுக்கு தெரிய வரலன்னாங்க. ஆனால் கடைசி வரை பாஜகவை கண்டிக்கவில்லை. சரி, அடுத்த நாள் இது முடிஞ்சு போச்சுல, அடுத்த நாள் கோவையில இந்து முன்னணி தலைவருக்கு கொண்டு போய் வேல் கொடுத்தாரு வேலுமணி. ஏறத்தாழ அவர்களை பொறுத்தவரை மாறிவிட்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இதை விட பரவாயில்ல. இன்னொன்று எல்முருகன் சொன்னார், அதிமுகவை RSS வழிநடத்துவது ஒன்றும் தவறில்லைன்னு சொன்னார். உண்டா இல்லையா? அதிமுகவை RSS வழிநடத்துவது தவறில்லைங்கிறாரு. பாஜகவை திராவிட கழகம் வழிநடத்தலாமா? முடியுமா? திராவிட கழகத்தோடு RSS ஒப்பிட்டவர் தானே உங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, கருத்துக்கள் என்பது வேறு, ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி போய் சேவகம் செய்வது என்பது வேறு. விமர்சனங்கள் RSS ஒரு NGO, அது ஒரு இயக்கம் அப்படி நம்ம பார்க்க கூடாது. திராவிடர் கழகத்தோடு ஒப்பிட்ட கலைஞர் அவர்கள் அவருடைய பார்வை சரி. ஆனால் எல்முருகன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை கூறிவிட்டால் உடனே அதிமுக என்பது வந்து அமித்ஷா திமுகவாக, RSS திமுகவாக. ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க தேடி பிடித்து ஒரு விதிவிலக்காக ஒரு கருத்தை சொல்றீங்க. கலைஞர் சொன்ன கருத்து தான். ஆனால் கலைஞர் காலத்தில் RSS இங்கே தலையெடுக்க முடிந்ததா? ஊர்வலம் போக முடிந்ததா? RSSக்கு இங்க ஏதாவது தளம் இருந்ததா? எங்க தட்டணுமோ தட்டி வச்சு. நவம்பர் கலவரம் நடக்கலையா? இதே கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல இந்து முன்னணி மிகப்பெரிய எழுச்சி பெற்றதே கலைஞர் அவர்களோட காலகட்டத்தில். இப்போ நான் சொல்றேன், கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி இருக்கிறதோ அப்பொழுதுதான் சங் பரிவார்களும் விஸ்வ இந்து பரிஷத்தும் RSSம் உள்ள வருவாங்க. உள்ள வந்து பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. இப்ப நீ ஒண்ணு வேணாம், அம்மா ஆட்சியில இருந்தாங்க, திருப்பரங்குன்றத்துல இங்கதான் தீபம் ஏற்றணும்னு யாராவது சொன்னானா? 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இங்கதான் நாங்க விளக்கு ஏற்றுவோம்னு ஒருத்தன் சொன்னானா? ஏன் இப்ப சொல்றான்? திமுக கையாள அப்படி சொல்லக்கூடாது. வளர்ச்சி அரசியலை திமுக இங்க எடுக்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6 சுச்சம், தமிழகத்தினுடைய GDP 11.9, இரட்டிப்பு வளர்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி, சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இங்க கிடையாது. இங்க ஜாதி மத மோதல்லாம் கிடையாது. ஆக வளர்ச்சியை வைத்து இங்க அரசியல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றான்? மதம் என்கிற உணர்ச்சியை வைத்து அரசியல் பண்றது. திமுக ஆட்சியில் இருக்க போது மட்டும்தான் உங்க கோவையில் வந்து கலட்டா பண்ண பாக்குறது, கலவரத்தை உருவாக்குவது, திருப்பரங்குன்றத்தை தேர்வு செய்கிறது. எங்கே எல்லாம் மசூதிகள் இருக்கிறதோ, எங்கே எல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அவர்களை வம்புக்கு எடுத்து, சிறுபான்மை மக்கள் தான் திராவிட இயக்கத்திற்கு பேக் போனா இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடிக்கிறார்கள். இதை உடைக்கிறதுக்கு என்ன வழி? ஒன்று, ஆலயங்களையும் மசூதிகளையும் மையப்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்குவது. இன்னொன்னு என்ன பண்றான்?
இதை இந்த தேர்தலை சந்திப்பதற்கு திமுக எடுத்த மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டங்களில் ஒன்று தமிழ் தேசியம்னு சீமானை பேச வச்சு திராவிடத்திலிருந்து தமிழர்களை பிரிப்பது. சொல்ல புரியுதாங்களுக்கு? திராவிடத்திலிருந்து தமிழர்களை பிரிப்பதற்கு சீமானை பயன்படுத்துறது பெரியார் திட்டு. தமிழன் பேசு, திராவிடத்திலிருந்து தமிழன் பிரிச்சுட்டு வா. அடுத்து என்ன பண்றது தெரியுமா? திராவிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்கு விஜயை தோண்டி விடுறது. புரியுதாங்களுக்கு? அந்த விஜயை எப்படி தன்வசப்படுத்துவது? தன் கட்டுப்பாட்டில் விஜயை கொண்டு வருவதற்காகத்தான் கரூர்ல நடந்த சம்பவம். உடனே பார்லிமெண்ட் குழு வரும். இதுவரை எத்தனை மாநிலங்கள்ல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. எங்கே குழு உடனே விரைஞ்சு அப்படி புயல் போல போன குழுக்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணிப்பூருக்கு போனாங்களா? மராட்டியத்தில் நடந்த கலவரத்துக்கு போனாங்களா? எங்கேயுமே போலையே. ஆக விஜயை கையில் எடுப்பதற்கு பாஜக திட்டமிட்டது. ஆனால் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு தமிழக முதல்வர் ரொம்ப லாவகமா அந்த பிரச்சனை இல்லை. எந்த ஒரு தலைவரும் தன் கூட்டத்திற்கு வந்தவங்க யாரும் செத்து போகணும்னு விரும்ப மாட்டாரு. அவர் மேல தவறு இருக்கல என்ற மாதிரி தான் பேசினாரு. வழக்குகளில் விஜய் பேர் சேர்க்கப்படல. அந்த வழக்குகளில் குற்றம் பெயர் சேர்க்கப்பட்டவர்களை கூட உடனே அவசரப்பட்டு கைது செய்யல. உடனே அங்கே போனாரு, ஆறுதல் சொன்னாரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் கொடுத்தாரு. ரொம்ப மிக நியாயமா கொண்டு போனாங்க. ஒரு நபர் கமிஷனை ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு தவள வாயில தப்பி முதல வாயில சிக்கிற மாதிரி வலைவீசி தேடிக்கொண்டிருந்த பாஜகவிடம் வழியை சென்று மாட்டிக்கிட்டாங்க விஜய். இப்போ நான் சொல்ல புரியுதா? ஒவ்வொருவரையும் அரசியல் பயப்படுத்தி தன் குரங்கு குச்சியை ஆட்டுவதற்கு, குச்சிக்கு குரங்கு ஆடுவது மாதிரி ஆட்டி வைப்பதற்காக பிஜேபி கையில் எடுத்திருக்கக்கூடிய குச்சிகள் தான் சிபிஐ, இடி. இதெல்லாம் இதை வைத்துத்தான் தமிழ்நாட்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க சொல்ற மாதிரி RSS, இந்து முன்னணி இவையெல்லாம் திமுக இங்க ஆட்சியில் இருந்தால் அவர்கள் அரசியல் செய்ய மாட்டார்கள். இதைத்தான் செய்வாங்க. உணர்ச்சி அரசியலை உருவாக்குவார்கள். எங்கே கலவரம் பண்ணலாம்? நம்ம நீங்க சொல்ற மண்டைக்காடு கலவரமா இருக்கலாம், கோவையில் நடந்த மண்டைக்காடு கலவரம் உங்க எம்ஜிஆர் அவரோட அது சொல்றவரை எல்லாமே பாத்தீங்கன்னா இவர்கள் திட்டமே இந்த ஆலயங்களை வைத்துத்தான் அதை அதிகமாக செய்வது திமுக ஆட்சிகள். முயற்சி விட்டு அதை கட்டுப்படுத்துறது வேலையை திமுக மிகச்சரியாக செய்யும். வாளை ஒட்ட நறுக்கக்கூடிய வேலையை கலைஞரும் செய்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் செய்கிறார். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய தெளிவான கருத்துக்களை எங்க நேயர்கள் மத்தியில பகிர்ந்தீங்க. மிக நன்றி. மிக்க நன்றி.